ஹாய் ஹலோ நம்ம 10th 5.2ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 சம் போட்டாச்சு. எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5.1 ஃபுல்லும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள். 10th யாராச்சும் படித்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் சம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வு காணுங்க. ஓகேவா? இந்த புள்ளி தான் கொடுத்துருக்காங்க. 5, √5 மற்றும் ஆதி புள்ளி. ஓகேவா? தரப்பட்ட புள்ளிகள் எழுதி வச்சுருக்கோம். ஓகேவா? சாய்வு எம். ஃபார்முலா என்ன? y2 - y1 x2 - x1 எம். y2ஓட வேல்யூ இது x1 y1 x2. ஆதி புள்ளினா என்ன? 0, x2 y2. ஓகேவா? y2ஓட வேல்யூ என்ன? 0 போட்டாச்சா. y1ஓட வேல்யூ என்ன? √5. x2ஓட வேல்யூ என்ன? 0 மைனஸ் x1ஓட வேல்யூ என்ன? 5. ஓகே, ஈக்குவல் டு -√5 ஈக்குவல் டு -5. ஓகேவா? -5 நம்ம எப்படி எழுதுவோம்? √5 × √5 5 தனித்தனியாக பிரித்து எழுதலாமா? ஏன்னா இது கேன்சல் பண்ணுது அடிக்கிறதுக்காக நம்ம அப்படி எழுதுகிறோம். ஓகேவா? இந்த 5 கேன்சல் ஆயிரும். இந்த √5 கேன்சல் ஆயிரும். கீழே என்ன? m = 1/√5. ஓகே, செகண்ட் சம் பாருங்கள். இந்த இது கொடுத்துருக்காங்க. sin θ - cos θ மற்றும் -sin θ cos θ. ஓகேவா? இது x1 y1 x2 y2 செகண்ட் சம். ஓகே, எம். ஃபார்முலா என்ன? y2 - y1 x2 - x1 m x2ஓட y2ஓட வேல்யூ என்ன? cos θ. y1ஓட வேல்யூ என்ன? -cos θ. அப்போ மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? x2ஓட வேல்யூ என்ன? -sin θ. x1ஓட வேல்யூ என்ன? sin θ. இங்கே இருக்க மைனஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ m இப்போ வந்து ரெண்டுத்து ப்ளஸ் பண்ணால் 2 cos θ போட்டாச்சா. ரெண்டுத்து ப்ளஸ் பண்ணால் -2 sin θ. ஓகே, cos θ sin θ cot θ. இது ஃபார்முலா தெரியுமில்ல உங்களுக்கு? படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஓகே, cos sin என்ன? cot. ஓகேவா? m இந்த மைனஸ் இருக்குல்ல, -cot θ. ஓகே, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.